எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதமி குமார் பேசுகிறேன். இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்து மதம், பெயர் இல்லாத மதம், அதன் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம மதத்தை தவிர மற்ற மதங்கள் எல்லாமே ஒரு மகா புருஷரோட பெயரில் தான் ஏற்பட்டிருக்கு. அந்த பெரியவங்களுக்கு முன்னாடி அந்த மதம் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. இப்போ புத்த மதம் அப்படிங்கிறது கௌதம புத்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது. அதனால் அவங்களுக்கு முன்னாடி அது இல்லை அப்படிங்குது. ஜைன மதங்கிறது மகாவீரரால் ஸ்தாபிக்கப்பட்டது, ஜீனரால். கிறிஸ்தவ மதங்கிறது கிறிஸ்டினால் ஸ்தாபிக்கப்பட்டது. இதே மாதிரி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பெரியவங்களால் உண்டாக்கப்பட்டது. அந்த பெரியவங்க இதுக்கு முன்னாடி இதை இருந்தாங்களா அப்படின்னா இல்லை. இவ்வளோ மதங்களும் இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம மதம் இருந்திருக்கு. அப்போ இந்த ஒரு மதம் தான் உலகம் எல்லாமே பரவி இருந்திருக்கு. இதை தவிர வேறு மதமே இல்லை. அதனால தான் இந்த மதத்துக்கு எந்த ஒரு பெயரும் அவங்க வச்சிருக்கல. அதனால தான் பெயர் இல்லாத மதம் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த தெரிஞ்சோடனே முன்னாடி இருந்த மனக்குறை மறைஞ்சிருச்சு. அதோட இந்த மதத்தை பற்றின கௌரவமும் உண்டாயிருச்சு. சரி, இந்த மதம்தான் ஆதியிலேருந்து இருக்குது அப்படின்னா, இந்த மதத்தை ஆதி காலத்தில் யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? பெயரையே இல்லாத இந்த மதத்தை யார் தான் உருவாக்குனாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு ஸ்தாபகரை கண்டுபிடிக்கவே முடியலை. பிரம்மசூத்திரம் மாதிரி இருக்குது. ஏன்னா பிரம்மசூத்திரம் பண்ண வியாசரை சொல்லலாமா அப்படின்னா, இல்லை கீதை சொன்ன கிருஷ்ண பரமாத்மா சொல்லலாமா, இல்லை அவங்களும் தங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த வேதங்களை பற்றி சொல்கிறாங்க சரி அப்படின்னா, இந்த வேத மந்திரங்களை சொன்ன ரிஷிகளை சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா யாரை சொல்கிறதுனே தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதாவது மனம் அடங்கி தியான நிலையில் இருக்கும்போது இந்த மந்திரங்கள் எல்லாமே ஆகாயத்தில் எங்கள் முன்னாடி தெரிஞ்சிச்சு. நாங்கள் அதை பார்த்தவங்க மட்டும்தான், செஞ்சவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சகல சப்தங்களும் அந்த ஆகாசத்திலே பிறக்குது. அதிலிருந்து தான் திருஷ்டி உண்டாயிற்று. இதைத்தான் ஸ்பேஸில் ஏற்பட்ட வைப்ரேஷன்களால் பிரபஞ்சம் உண்டானதாக சயின்ஸில் சொல்கிறாங்க. ரிஷிகள் அவங்களோட தப வலிமையால் இந்த சிருஷ்டியிலிருந்து ஜீவர்களை கடைத்தேற்றுகிற ஒரு மந்திரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆகாசத்துலேருந்து. ஆனால் அவங்க செஞ்சதில்லை இந்த மந்திரம். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆதி புருஷர் எவருமே செய்யாத அபுருஷமையாக இந்த வேதங்கள் ஆகாயத்தில் பரமாத்மாவால் தான் அவரோட மூச்சு காற்றால் இருந்திருக்கு. அதை இவங்க ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி தெரிஞ்சுக்கிட்டனால நம்ம மதத்தோட ஸ்தாபகர் யாருன்னே தெரிஞ்சிக்க முடியல. அப்படிங்கிறதும் ஒரு குறையாக இல்லாமல் அது ஒரு பெருமைப்படுற விஷயமாக இருக்குது. ஏன்னா பரமாத்மாவோட சுவாசமாகவே இருக்கப்பட்ட அந்த வேதங்களை அனுஷ்டிக்கிற அனாதி மதத்தோட வாரிசுகளாக வந்திருக்கோம். மகாபாகியம் நமக்கு கிடச்சிருக்கு. அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷம் அடையணும், பூரிப்பு அடையணும். சரிங்களா? இன்றைக்கி இதோட தொடர்ச்சியை பற்றி பார்த்தோம். நாளைக்கு வேறொரு தலைப்பு பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.